தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். விடம் பேசலாம் சார். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து பாமக தந்தை மகன் இடையே இருக்கக்கூடிய மோதல் உச்சகட்டத்தை எட்டியிருக்கு. இன்றைய நிலையிலும் கூட பாத்தீங்கன்னா செய்திகள் சந்திப்புல பாமகவுடைய நிறுவனர் தலைவர் நான் தான், வாக்களிக்கக்கூடிய மக்கள் என் பக்கம் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. பேசக்கூடிய எல்லா இடத்திலுமே அன்புமணியை செயல் தலைவர் அப்படிங்கிற விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில அன்புமணி செயல் தலைவர் அப்படிங்கிற பொறுப்பை ஏத்துக்க வாய்ப்பு இருக்கா? பாமக எதை நோக்கி ஒரு பயணமா போயிட்டு இருக்காங்க? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த அளவுல ஐ எம் த பாஸ் ஹியர்னு டாக்டர் ராமதாஸ் தெல்ல தெளிவா சொல்றாரு. கட்சியோட தொண்டர்களும் வாக்காளர்களும் என் பக்கம் தான் இருக்கிறாங்க, என்ன வன்னியர்கள் ஒரு கடவுளாட்டே மதிக்கிறாங்கிறத அவர் தெளிவாகவே வெளிப்படுத்துகிறாரு. அது உண்மைதான். அவரை நம்பிதான் அந்த கட்சிக்கு வாக்காளர்கள் இருக்காங்களே தவிர அன்புமணியை நம்பி வாக்காளர் இல்ல. டாக்டர் ராமதாஸோட ரிஃப்ளெக்டட் குளோரி தான் அன்புமணி ராமதாஸ். ராமதாஸை வச்சுதான் அன்புமணி ராமதாஸ் என்பது வெளிப்படையான உண்மை. அந்த வகையில் இன்னைக்கு பசுபதி குமார் பராஸ் பின்னாடி பீகார்ல அனைத்து எம்பிக்களும் நிர்வாகிகளும் கட்சிக்காரங்களும் நின்ன சூழ்நிலையில சிராக் பஸ்வான் தான் மக்களும் தொண்டர்கள் முன்னு மோடி அங்கீகரித்து சிராக் பஸ்வான் தான் இன்னைக்கு பஸ்வானோட கட்சிக்கு தலைவரா இருக்கிறாரு. அது மாதிரி இன்னைக்கு 90% நிர்வாகிகள் அன்புமணி ராமதாஸ் பக்கத்துல இருந்தாலும் தொண்டர்களும் வாக்காளர்களும் டாக்டர் ராமதாஸ் பக்கம் தான் இருக்கிறாங்க. இதன் அடிப்படையில டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, காம்ப்ரமைஸ்ங்கிற பேச்சுக்கே இல்லை, என்னோட டேர்ம்ஸ் படி ஒரு சரண்டர் ஆகுற மாதிரி வந்தீங்கன்னா வாங்க, காம்ப்ரமைஸ் பேச்சுக்கே இடம் இல்லை. ஏன்னா எனக்கிட்ட தான் கூட்டணி பேரம் பேச யாரும் வருவாங்களே தவிர மற்றவங்கள்ட்ட யாரும் வரமாட்டாங்க. இன்னொன்னு டாக்டர் ராமதாஸ் ஒரு தெள்ள தெளிவாக ஒரு குரலை சொல்றாரு. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதிடம் உறவு கலவாமை வேணும்னு சொல்றாரு. அது யார குற்றம் யார சொல்றாருங்கிறது அந்த முக்கிய தலைவருக்கே தெரியும். அதே வேளையில டாக்டர் ராமதாஸ் அதிமுக பாஜக ஆப்ஷனை தவிர விஜய் ஆப்ஷனை பற்றி ஒரு கேள்வி வரும்போது ஏற்கனவே ஊடகத்துல CR பாஸ்கரன் விஜய் தரப்பிட்ட பேசுறாருங்கிற மாதிரிப்பட்ட தகவல்கள் வந்த போது அதை மறுத்தாலும் விஜய்க்கு ஆப்ஷனை அவரு முழுமையா க்ளோஸ் பண்ணல. அதுபோல அவரே தன்னோட நடவடிக்கைகள் மூலமா நிழல் பட்ஜெட்டை தன்னோட மாணவர் சீமானுக்கு அனுப்பி வைப்பதும், தன்னோட பட்ஜெட்டை சீமானுக்கு அனுப்பி வைப்பதும், தன்னோட வன்னியர் சங்க மாநாட்டுக்கு சீமானை அழைத்ததும், சீமான் அதுல பெரிய அளவுக்கு அவருக்கு வாழ்த்து தெரிவித்ததும், டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரையில் எல்லா ஆப்ஷனையும் ஓபன் பண்ணி தான் அவர் அரசியல் பண்றாரு. இந்த கூட்டணி என்பதை நான் தான் முடிவு பண்ணுவேன், 2026 நான் தான் முடிவு பண்ணுவேன், நான் தான் இந்த கட்சிக்கு எவ்வளவு சீட்டு, எத்தனை சீட்டு, என்ன கூட்டணி என்பதை முடிவு பண்ணக்கூடிய முடிவெடுக்கும் சக்தியா இருக்கிறாங்க. இதை ஏற்றுக்கொண்டு வரக்கூடியவங்க என்கிட்ட வாங்க இங்கிறத அவர் வெளிப்படையா சொல்றாரு. இந்த சூழ்நிலையில அன்புமணி டாக்டர் ராமதாஸை ஏற்றுக்கிட்டு போகலன்னா அன்புமணி கிட்ட கூட்டணி பேரம் பேசுறதுக்கே யாரும் வரமாட்டாங்க, நிர்வாகிகள் தான் இருப்பாங்களே தவிர மற்ற எந்த கட்சியும் அன்புமணியை ஒரு வாக்கு பலம் கொண்ட ஒரு தலைவரா மதிக்க மாட்டாங்க. அன்புமணி அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிற அடிப்படையில தான் ஒரு முறை அவரை முதலமைச்சராக சொல்லி ஜான் ஆரோக்கியசாமி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று 5 ஓட்டு எடுத்திருந்தாலும் கூட எல்லோரும் டாக்டர் ராமதாஸ் தான் மற்ற இளைய அரசியல் கட்சிகள் மதிப்பாங்க. இந்த சூட்சுமத்தை தெளிவாக புரிந்து கொண்ட ராமதாஸ் காம்ப்ரமைஸ் என்பதற்கு இடமில்லை, தேவைப்பட்டால் என்னிடம் சரண்டர் ஆகிக்கொள்ளுங்கள் என்று தன் மகனுக்கு தெளிவாக உறுதியாக தன் நிலைப்பாட்டை தெளிவாக கூறியிருக்கிறார். இதை நோக்கி தான் அவர் நகர்கிறார். அரசியல் கட்சிகளும் டாக்டர் ராமதாஸிடம்தான் பாமக வாக்காளர்களும் தொண்டர்கள் இருப்பார்கள் என்று கருதுவார்களே தவிர நிர்வாகிகள் வேண்டுமானால் அன்புமணியிடம் இருக்கலாம். அதற்காக யாரும் அன்புமணிக்கு சீட்டு கொடுக்க மாட்டார்கள். அதே வேளையில் தனித்து போட்டியிட்டு அன்புமணி பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்றாலும் கூட ராமதாஸ் படத்தை போட்டுதான் அந்த வாக்கை வாக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இது நமக்கு தெளிவாக அவருடைய வன்னியர் சங்க மாநாட்டிலே தெரிந்தது. அன்புமணிக்கு யாருமே கைத்தட்டவில்லை. அவரே பரிதாபமாக வானத்தை பார்த்து நான் பேசிக் கொண்டிருந்தால் எப்படி இது என்று சொல்லி கடைசியில் வேற வழி இல்லாம குருவை பற்றி பேசி அவர் கைத்தட்டல் வாங்கினார். இதையும் டாக்டர் ராமதாஸ் அந்த மாநாட்டிலிருந்தே உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார். எனவே டாக்டர் ராமதாஸிடம்தான் தொண்டர்களும் வாக்காளர்களும் இந்த கருத்து உண்மை. அதன் அடிப்படையிலே தமிழக அரசியல் நகரும். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்க நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.